சம்பவம் ஞாபகம் வருது, அதனால சொல்லுகிறேன். ஒரு தகப்பனும் ஒரு மகனுமாக டூர் போனாங்க. பல இடங்களை சுற்றி பார்த்தார்கள். சுற்றி பார்த்து விட்டு கடைசியாக ஒரு கடற்கரை பகுதிக்கு கடந்து சென்றார்கள். கடற்கரை பகுதிக்கு கடந்து சென்ற தகப்பனும் மகனும் அங்க இருந்த ஒரு போட்டை வாடகைக்கு எடுத்து அவங்க என்ன செய்தாங்க சொல்லுங்க, கடலுக்குள் போனாங்க. கொஞ்ச நேரம் அப்படி சுத்திட்டு வருவதற்கு நிறைய இடத்துல அப்படி உண்டு. சுத்திட்டு போறதுக்கு நீங்க வேலையில போனீங்கன்னா அங்க சில போட்டு இருக்கு, சின்ன போட்டு. கொஞ்சம் நல்லா தெரிந்தவங்களுக்கு கொஞ்சம் உள்ள போனா அந்த மிஷின் வச்சு போட்டு நினைச்சுவாங்க கொடுப்பாங்க, அதுல அவங்க அப்படியே சுத்திட்டு வருவாங்க. இப்படி போன அந்த தகப்பனும் மகனும் கொஞ்ச நேரம் ஆனா என்ன செய்து வேகமா என்ன செய்து மாலை நேரம் இருட்டி விட்டது. இருட்டின உடனே தகப்பனாருக்கு தான் வந்த இடம் என்ன செய்யல தெரியல. எங்க பார்த்தாலும் இருட்டாக இருக்கிறது. நேரம் கடந்து சென்றே கொண்டே இருக்கிறது. அங்கேயும் இங்கும் பார்க்கிறார், எங்கும் மனிதனுடைய சத்தம் காணவில்லை. ஏதாவது ஒரு படகு வரும், நாம் சத்தமிடலாம் என்றால் அதற்கும் வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்பொழுது இரவு நேரத்தில் காற்று எப்படி இருக்கும்? கடற்கரைக்கு போயிருக்கீங்களா? மாலை நேரத்தில் என்ன ஆகும்? கொஞ்சம் காற்று பலமாக வேகமாக அடிக்கும். இப்ப காற்று வேகமாக அடிக்க ஆரம்பித்த உடனே படகு என்ன செய்தது? அசைந்தது. காற்றும் கடலும் மாறி மாறி அடிக்கிறது. மாறி மாறி அடித்த உடனே அங்க புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் வாசித்தது போல படகு என்ன செய்வது? கமலக்கூடிய சூழ்நிலை ஆகிறது. கமந்து விட்டது. படகு என்ன செய்து விட்டது? உடைந்து விட்டது. இப்பொழுது மகனும் தகப்பனாரும் தண்ணீர் என்ன செய்கிறாங்க? தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தகப்பனார் எப்படியோ அந்த மகனை பிடித்து அந்த உடைந்த படகிலே ஒரு துண்டு அப்படி மிதந்து கொண்டே இருந்தது. இந்த மிதந்த துண்டை ரெண்டு பேரும் பிடித்துக் கொண்டாங்க. தகப்பனார் தன் மகனை அதில் பிடித்து வைத்துக் கொண்டு இருக்கிறார். நேரம் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. இவருக்கு புரிந்து விட்டது, நான் இதிலே நான் நிற்போம் என்றால் நம்முடைய உயிரை யாரும் என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. மகனிடத்திலே சொன்னார், மகனே, நாம் இரண்டு பேரும் இந்த இடத்திலே நாம் தொங்கிக் கொண்டிருப்போமானால் நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. சில துஷ்ட மிருகங்கள் வந்து நம்மளை என்ன செய்து விடும், கொன்று போட்டு விடும். ஆனா உன்னை சுமந்து என்னால் அக்கறைக்கு செல்லவும், அப்படி நான் போவேன் என்றால் நீயும் மறைத்து விடுவாய், நான் என்ன செய்து விடுவேன், மறைத்து விடுவேன். நான் ஒன்று செய்கிறேன், நீ இதை கட்டியாக பிடித்துக்கொள். எதை? இந்த உடைந்த அந்த மரத்துண்டை நீ கட்டியாக பிடித்துக்கொள். நான் வேகமாய் எங்கே செல்லுகிறேன்? நான் வேகமாய் கரைக்கு சென்று யாரிடத்திலாவது உதவி பெற்று நான் வேற ஒரு படகை எடுத்து வந்து உன்னை நான் என்ன செய்கிறேன், உன்னை கொண்டு செல்லுகிறேன். மகனும் கொஞ்சம் பயந்த சுபாவத்தில் இருந்தாலும் அப்பா சொல்லுகிறார் அல்லவா? யார் சொல்றா? அப்பா சொல்றாங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏசி யாரு கிடையாது, யாரு கிடையாது, அப்பா கிடையாது, சித்தப்பா. அப்பா கிடையாது, மாமா. நீ அப்பானா அப்பாவை முழுசு என்ன செய்வ, முழுசு நம்புவ. அப்பா சொன்னாரு, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இந்த ஆண்டி துவக்கத்தில் யாரு சொன்னா? மிக்கேல் சொல்லல. யார் சொன்னா? எங்க அப்பா சொல்லி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இந்த பையனும் ஐயோ அப்பெல்லாம் சொல்றாரு அப்படி சொல்லிட்டு, சரிப்பா நீங்க என்ன செய்யுங்க, போயிட்டு வாங்க, நான் என்ன செய்கிறேன், நான் வெயிட் பண்றேன். இவர் கொஞ்ச தூரம் நீந்தி அப்படியே திரும்பி பார்த்து தன்னுடைய அருமை மகனை பார்த்து சொல்லுகிறார், மகனே என்ன செய்யாத, பயப்படாத, நான் சீக்கிரம் வந்துடுவேன். கொஞ்ச தூரம் கடந்து செல்லுகிறார். அப்படியே திரும்பி பார்க்கிறார். மகனுடைய தலை தெரிகிறது. மகனே பயப்படாத, நான் சீக்கிரம் என்ன செய்வேன், நான் வருவேன். மகனும் கரங்களை அசைத்து அப்பா சரிப்பா. கொஞ்ச தூரம் போகிறார், திரும்பி பார்க்கிறார். மகனுடைய கைதான் தெரியுது. ஆனாலும் சொல்லுகிறார், மகனே பயப்படாத, நான் சீக்கிரம் என்ன செய்வேன், வருவேன். இப்ப கொஞ்சம் தூரம் போன பிற்பாடு கையும் தெரியல, தலையும் தெரியல, ஒண்ணும் தெரியல.
வேகமாய் வேகமாய் நீந்தி எங்க வந்து விட்டார்? கரைக்கு வந்து விட்டார். இருட்டிட்டு, இருள் சூழ்ந்து விட்டது. சொல்லி பார்க்கிறார், எப்படியாவது உள்ளே போவோம். மற்றவர்கள் சொல்லுகிறார், இல்ல திசை இருட்டுனதுனால திசை தெரியாது. இந்த நேரத்துல போனா பிள்ளை என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. இரவு முழுவதும் தகப்பனாருக்கு என்ன இல்ல, என்ன இல்ல? ஐயா நீங்க உறங்குவீங்க, அப்பா உறங்க மாட்டார் தெரியுமா? ஹலோ, யார் உறங்க மாட்டா? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நம்ம நல்ல நைட்டு அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு சில ஆள்கிட்ட படுத்தா எனக்கு உறக்கமே போயிடும். அவன் எங்க என்ன இருக்கானா? ஆமா அல்லேலூயா. நம்ம அப்படிதான் ஆணு. ஆனா அப்பா கலைச்சி வந்திருக்காரு, அவர் கொஞ்சம் நிம்மதியா உறங்கணும்னு. அல்லேலூயா அல்லேலூயா. அப்பா பிள்ளைகளை தான் பார்த்துட்டு இருப்பார். அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. அதிகாலையிலே அதிகாலையிலே ஒரு போட்டை எடுத்துக்கிட்டு எங்க போறாங்க? எங்க போறாங்க? கடலுக்குள்ள போறாங்க. எப்படியே தேடி பிடிச்சு யாரை பார்த்துட்டாங்க? யாரை பார்த்துட்டாங்க? பிள்ளைய பார்த்து போட்ல தூக்கி வச்சாச்சு. அப்ப கூட போனவர்கள் அந்த பையனை, அந்த சின்ன பையனை கேட்கிறாங்க, மோனே நீ இந்த இரவு முழுவதும் இந்த படகு இந்த ஒரு உடைந்த துண்டை பிடித்து கொண்டு நின்றாயே, உனக்கு பயம் இல்லையா? பயம் இல்லை. இந்த இருளான சூழ்நிலை பார்க்கும்போது உனக்கு பயம் வரலையா? இல்ல பயம் வரல. சரி, இந்த கடல்ல அநேக என்ன கிடக்குது? மீன் கிடக்குது. மனிதனை தின்னக்கூடிய மீன் என்ன செய்யுது? இதுல கிடைக்கிறது. இதை நீ கேள்விப்பட்ட பிற்பாடு உனக்கு பயம் வரவில்லையா? இல்லை. ஏன் உனக்கு ஏன் பயம் வரவில்லை? எங்க அப்பா சொன்னாரு நான் வருவேன். கை தட்டவே இல்லையே. எங்க அப்பா சொன்னாரு நான் வருவேன். பிள்ளைகளே, இந்த உலக மனிதனே அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றுவதற்கு இவ்வளவு பிரயாசப்படுகிறார் என்றால், தன் ரத்தத்தினாலே உங்களை மீட்டெடுத்த தேவன் உங்களுக்காக எவ்வளவு அக்கறை உள்ள தேவனாய் இருக்கிறார். அதை நாம் தான் அநேக நேரங்களில் உணர்ந்து கொள்ளவில்லை. அது அநேக நேரங்களில் நாம் தான் புரிந்து கொள்ளவில்லை. இந்த புதிய ஆண்டில், இந்த புதிய நாளிலே தேவ சமூகத்தில் இருக்கிற அன்பு பிள்ளைகளே, இந்த ஆண்டிலே தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ என்ன செய்யாத, நீ பயப்படாத, நான் உன் கூட என்ன செய்கிறேன் இருக்கிறேன்.